ஆஃப் ஜூம் ஸ்போர்ட். ஸோ இவங்க ஸ்போர்ட்ஸு கேம்ஸ் அந்த மாதிரி விளையாடுறதுக்காக போகிறாங்க. ஹோரன்சி த ஸ்கெச் பிளாக் வாஸ் பாஸ் டு வேம். ஸோ அமிலியா செலினா ரெண்டு பேரில் யார் என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ யார் அமிலியா செலினா மார்க் டு ஃபீல்ட் ஸ்பாட். செலினா ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்களா? நானும் சரியாக கேட்கல. ஆமாம் இருங்க கேட்கலாம். நானும் சரி. ஸோ எமிலி தான் வந்து ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்கல்ல. ஓகே எமிலியா மார்க் ஃபீல்ட் ஸ்பாட். ஓகே மிஸ்டர் எக்ஸ ஒர்க்கா ஃபீல் ஆர்பைட்டன். யாருக்கு வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஒர்க் இருந்துச்சு. செலினாக்கு ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. ஓகே வில் seit einem Jahr Sport machen. அவங்க 1 இயரா எக்ஸசைஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிண்ணா அவங்க அமிலி ஆல்ரெடி பண்ணிட்டே இருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் வில் mit ihrer Cousine zusammen Sport machen. யாருக்கு வந்து சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டது. ஆக்சுவலி எமிலியா தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. 1 இயராக நீ சொல்லிகிட்டே இருக்க ஆனால் நீ செய்ய மாட்டேன்ற, என்னோட சேர்ந்து பண்ணுறியா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. சரிங்களா. வைஸ் நிக் டாப் சி கெனு கண்டிஷன் ஹார்ட். I don't know whether I am fit enough fit for the exercise அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு? செலினா. ஸோ மறுபடியும் இந்த கான்வர்சேஷன் ஒரு எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் கேட்டுட்டு
அவங்க வந்து எங்க போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓஹின் வில் எமிலி ஸோ ஓஹின் வில் எமிலி வித் செலினா கேஹன். எமிலியா வந்து செலினாவோட எங்க போகணும்னு அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. வாஷ் லேக் செலினா ஃபர்ஸ்ட். செலினா வந்து என்ன சஜஷன் கொடுக்குறாங்க. ஓ ஃபார் என்ஷைடன் ஜி ஷெமிலியா உன் செலினா. கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க இந்த 3 பிளேஸ். ஓகே, இவங்க ஓஹின் வில் அமிலியா வித் செலினா கேஹன் இந்த 3 பிளேஸ்ல தியேட்டர், ஒக்செல் கார்டன், ஸ்பாசியரன். தியேட்டர் கடைசியில போறாங்க சரிங்களா. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்க எங்க போலான்ற ஹோக்சேல் கார்டனுக்கு போலான்றாங்க. அதுக்கு செலினா என்ன சொல்றாங்க எங்க போலான்றாங்க. ஸ்பாசியரன் பார்க்ல ஸ்பாசியரன் அப்புறம் கீனோக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா. கடைசியில என்ன டிசைட் பண்றாங்க. ஓ ஃபோர் என்ஷைடன் தி ஷெமிலியா செலினா ஃபில்ம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஹாப்சைல் கார்டன். ஹாப்சைல் கார்டன் போயிட்டு அங்க முடிச்சுட்டு கடைசியில தியேட்டர் போகலாம் அப்படின்றாங்க சரிங்களா. So sich Verabredung was bedeutend die Reaktionen notieren Sie für Zustimmen und für Ablehnen. ஏதாவது நீங்க ஃபோர்ஸ்லாகன் ஏதாவது வந்து சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னா டார்ஃபிஷ் எட்வர்ஸ் ஃபோர்ஸ்லாகன் இது வந்து ரொம்ப பொலைட்டா கேட்குது. நான் ஏதாவது சஜஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா விஆர் கோனன் ஜுசாமன் இன்ஸ்கினோ கேயன் 2 பேர் சேர்ந்து மூவி போகலாமா அப்படின்னு கேட்கலாம். டா ஐனன் ஃபோர்ஸ்லாக் இல்லை ஐன இடே எனக்கு ஒரு சஜஷன் இருக்கு இல்லை ஒரு ஐடியா இருக்கு. இது வந்து நீங்கள் யார்கிட்டயாச்சும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே போகலாமா மூவி போகலாமா இல்லை இங்கே போகலாமான்னு கேட்கறதுக்கு. விஆர் கோனன் ஜுசாமன் இன்ஸ்கினோ கேயன் அந்த மாதிரி சொல்லலாம். வாஸ் டெங்ஸ் டு ஜாலன் வியர் நீ என்ன நினைக்கிற நம்ம வாக்கிங் போகலாமா. ஜாலன் வியர் ஸ்பாசியரன் கேயன். சவியர் கான்டென்ட் வி கேன் கோ ஃபார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அக்ரி பண்றது. ஜூஸ்டிமன்னா அக்ரி, அப்லேனன்னா டிஸ்அக்ரி. டுட் mir leid ich habe keine Lust இல்ல keine Zeit. இது வந்து அக்ரியா டிஸ்அக்ரியா. ஜூஸ்டிமன்னா அப்லேனனா. நார்மலா ஏதோ சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க. நானே மூவி போலாமான்னு கேட்குறேன். அந்த இதுவே வச்சுக்கோங்க. டுட் mir leid ich habe keine Lust இல்ல keine Zeit. அது வந்து ஜூஸ்டிமன்னா அப்லேனனா. ஜூஸ்டிமன்னா அக்ரி. ஆமா, நான் மூவி போலாமான்னு கேட்டா நீங்க டைம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அக்ரி பண்றீங்களா. ஆமா, நான் சொன்னதை நீங்க டிஸ்அக்ரி தானே பண்றீங்க.
ஆ இப்போ நான் மூவி போலாமான்றதுக்கு நீங்க டைம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ளேனன் தானே? ஆ ஆ ஸோ இங்க வந்து ஜூ ஸ்டிம்மன் அப்படின்னா இந்த ஸ்மைலி போடுங்க. அப்ளேனன்னா இந்த ஸ்மைலி போடுங்க. சோகமா இருக்கிற ஸ்மைலி, சேட் ஸ்மைலி இல்ல ஹாப்பி ஸ்மைலி. சரிங்களா? ஓகே, தஸ் மார்க்கன் வியர் ஐன் ஃபர்ஸ்டாண்டன். இது வந்து Zustimmen. Okay. Leider geht es am Sonntag nicht. சண்டே முடியாது. ஆனா இன்னொரு நாள் முடியும். ஆக்சுவலி இது வந்து முடியாதுன்னு தான் ரெண்டுமே. லைடர் கேட்டஸ் ரெண்டு விதமா சொல்லலாம். லைடர் கேட்டஸ் அம் ஜோன்டாக் நிக்ட் சண்டே என்னால் முடியாதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அம் ஜோன்டாக் கானிஷ் லைடர் நிக்ட் ரெண்டு விதமான சென்டென்ஸ் இருக்கு. அப்ளேனன். ஓகே. ஓலன் வியர் நிக்ட் லீபர். நம்ம மூவி போகிறதுக்கு வேற எங்கேயா போகலாமான்ற மாதிரி வேற மாற்றி சொன்னீங்கன்னா சூப்பர் தஸ் இஸ் டைனா ஜேர் கூட்டே ஈடே. யா தஸ் பாஸ் மியர் இல்லைன்னா யா டா கானிஷ். எஸ். ஸோ இந்த மாதிரி பேசேஜ் எல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். யாராச்சும் எங்கேயாச்சும் போகலாமா இல்லையா, போகலாமான்னு கேட்டால் நீங்கள் என்ன அக்ரி பண்ணுமா இல்லை டிஸ்அக்ரி பண்ணுமா அப்படின்றது வந்து நீங்கள் எப்படியே தான் சொல்ல போகிறீங்க. இதில் எதுவுமே மாற்ற போகிறதில்ல. டூத் மியர் லைட் ஷாப கைன லுஸ்ட் இல்லை கைன ஜைட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆடியோ இருக்கு இல்லைங்களா, அதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு எங்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சஜஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, இது அக்ரியா டிஸ்அக்ரியா எப்படி பண்ணியிருக்காங்க அது செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டயலாக் எழுதணும். என்னென்னா புதுசாக வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க. அப்போ வீக்கெண்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் அவுட்டிங் போகணும் காரில். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இந்த சைடு வந்து Sie möchten sich am Wochenende bewegen und mit dem Freunden eine Fahrradtour machen. ஸோ ஆப்போசிட் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வீக்கெண்டில் வந்து நல்ல மூமெண்ட் இருக்கிற மாதிரி நல்ல வேலை இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். சரிங்களா? இல்லைன்னா சைக்கிளிங் டூர் போகணும், இல்லைன்னா ட்ரெக்கிங் போகணும். ஆம் சாம்ஸ்டாக் முசல்சி ஆர்பேட்டன் சாட்டர்டே உங்களுக்கு ஒர்க் இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறீங்கன்றது ஒரு இதுக்கு வரணும், டிசிஷனுக்கு. சரிங்களா? Selina hat viele Fragen. Lesen Sie die Nachrichten. Auf welche Frage gibt Emilia keine Antwort? ஸோ செலினாக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இது மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு இதில் எந்த கொஷனுக்கான ஆன்சர் இதில் இல்லை. சரிங்களா? Ich habe noch so viele Fragen. நிறைய எனக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஒன் ஃபாரன் வியர் மார்கன் லாஸ். ஸோ எப்போ போகிறோம்? வாஸ் ஜாலிஷ் அன்சியன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எதாவது லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணணும், இல்லை நாளைக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் விஷயம் கேட்கணுன்னா இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். எப்போ கிளம்புறோம், நாளைக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணணும், கான்சு மியர் ஐனன் ஹெல்ம் கேபன், எனக்கு ஹெல்மெட் இல்லை உங்களுக்கு தரியா அப்படின்னு கேட்கணும். உன் கிளாஸ் தூ மியர் டி ரெகால் ஜைஸ் தூ மியர் ட்ரிக்ஸ், எனக்கு அங்கே என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அதை எனக்கு சொல்லு, ட்ரிக்ஸ் எதாவது இருந்தால் எனக்கு காமி. können wir dort etwas zu essen kaufen, அங்கே வந்து சாப்பாடும் வாங்கிக்கலாமா. schickst du mir noch infos, can you send me the information. ich bin ganz aufgeregt, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து செலினா கிட்டேருந்து வந்த கொஷின்ஸ்க்கு அவங்க அமிலியா வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. Ich hole dich morgen um 8:30 ab. ஸோ 8:30க்கு வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். தி அண்டர் இன்ஃபோ findest du here, மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒன் ஃபாரன் வியர் மார்கன் லாஸ்க்கு ஆன்சர் கிடச்சிச்சா இங்கே?
Ihr seid neu im Hochseilgarten. நீங்கள் வந்து புதுசாக இந்த ஹோக்செல் கார்டனுக்கு. ஸோ கேட்ஸ் அப்படின்னா இப்படி இருக்க போகுதுன்னு. வி ஆர் எர்க்ளரன் தென் கேஸ்ட் ஆலே ரிகாலன். ஸோ நாங்கள் வந்து எல்லா ரூல்ஸ் எல்லாம் கெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கைன் கிளட்டன் ஒனே ஹெல்ம். ஸோ ஹெல்மெட் இல்லாமல் அங்கே கிளைம்பிங் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வி ஆர் லைஹன் ஆய்க் ஹெல்மே வி லெண்ட் யூ. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். கிளட்டர் குட் ஹாபன் வி ஆர் நேச்சுரலி ஷவுக்கு. அந்த என்னது பெல்ட். ஸோ அது மவுண்டன் கிளைம் பண்ணுறதுக்கு அந்த இது மவுண்டன் கிடையாது, அங்கே ஹோக்செல் கார்டன் எல்லாம் மேலே கிளைம் பண்ணுறதுக்கான பெல்ட் எல்லாமே இருக்குது. வி ஆர் எம்பெலன் ஆலே கிளட்டரன் லாங்கர் ஹோசன் ஆபர் பெக்விமன் மிசன் ஜீசைன். ஸோ நாங்கள் என்ன ரெஃபர் பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து பேண்ட்டு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும்போது அந்த பேண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓல்ட் இயர் நாக் மேர் ரிசன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது தெரிய வேணுமானா, வி ஆர் ஷிக்கன் நாய் கேன வெயிட்டர இன்ஃபர்மேஷன் வில் சென்ட் யூ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா இங்கே வாஸ் ஏர்லி ஷான்சியன் இங்கே வந்து என்ன போடணும்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, பேண்ட்டு. ஸோ கான்சூமியர் ஐனன் ஹெல்ம் கேபல். ஸோ ஹெல்மெட்டும் கொடுத்துட்டாங்க. உன் எர்க்லஸ் டியர். ஸோ ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்களான்னா அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. செகண்ட் அண்ட் ஜி டாட் இட் வாஸ் எஸ்என். ஃபுட்டை பற்றி எதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. 9. ஸோ வி ஆர் ஹாபன் கைனே அன்ட்வோர்ட் ஃபார் können wir dort etwas zu essen kaufen. ஸோ இதுக்கு ஆன்சர் இல்லை. Schickst du mir noch Infos? Ich bin ganz aufgeregt. So can you send me information? So information அனுப்பியிருக்காங்க. Bis morgen. So bye till morning. Ich schenke dir meine alten Sportschuhe. I will give you the old sports shoe. Die brauche ich nicht mehr. எனக்கு அது இதுக்கு மேலே தேவையில்லை, அதனால நான் அது உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இங்கே என்னன்னா வேர்பன் வித் டாட்டிவ் அண்ட் அக்யூசாட்டிவ். வி ஆர் எர்க்ளேரன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வி ஆர் எர்க்ளேரன் டேன் கேஸ்டன் ஆலே ரெகாலன். ஸோ டேன் கேஸ்டன் வந்து ஃப்ரண்ட்ல வருது, அதுதான் டாட்டிவ். நாங்கள் எல்லா கெஸ்ட்டுக்கும் நாங்கள் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வி ஆர் லைஹன். வி ஆர் லைஹன் ஆய்க் ஹெல்மே. ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்மெட் கொடுத்துடுவோம், லென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே பர்சன்ன்றது வந்து செகண்ட் பிளேஸில் வி ஆர் எர்க்ளேரன் அது ஃபஸ்ட்டு பிளேஸு. அதுக்கப்புறமா டாட்டிவ் வரும், அதுக்கப்புறமா தான் அக்யூசாட்டிவ். திங்ஸ் எல்லாம் கடைசியில் வரும். டாட்டிவ் கெஸ்ட்டு பர்சன்ஸை மென்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பர்சன் வரும், அதுக்கப்புறமா என்னன்றது அக்யூசாட்டிவ்ன்றது கடைசியில் வரும் சென்டென்ஸில். இதுதான் பேட்டர்ன். ஸோ இது எப்படி சொல்றீங்க? இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆர்டராக இருக்காது, எல்லாம் ஜம்பிள்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எமிலியா. ஜஸ்ட் இங்கே எழுதுறேன், எமிலியா. அடுத்தது வந்து ஷிக்ட். தேர்ட் ஒன் வந்து செலினா. இன்ஃபர்மேஷன் und schenkt
ये स्पोर्ट्स शू है. So இந்த சென்டென்ஸ் இப்படி தான் வரணும். So Emilia schickt Selina information und schenkt ihr Sportschuhe. அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க செலினாக்கு. அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது எப்படி பண்றீங்க? Das Team செகண்ட் பிளேஸ் என்ன வரணும்? verb வரணும். Das Team seid இந்த இது இருக்கு இல்லைங்களா? Das Team seid அதுக்கப்புறமா euch. ஸோ இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். seid euch, then Park und erklärt euch die Regeln அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறமா trainer, die trainer empfehlen, இங்க இருக்கு பாருங்க, empfehlen ரெஃபர் பண்றாங்க இல்லைங்களா? die trainer empfiehlt den Kletterern bequeme Hosen und geben ihnen viele Tipps. எப்பவுமே அந்த செகண்ட் பிளேஸ்ல அந்த ஆர்டர் மட்டும் இருக்கணும். டாட்டிவ் வந்து கெஸ்ட் பர்சன்ஸா இருந்தாங்கன்னா அது வந்து டாட்டிவ் ஃபர்ஸ்ட்ல வரும், அக்குசாட்டிவ் கடைசியில போயிடும். கடைசியில வேர்பன் வித் டாட்டிவ் und அக்குசாட்டிவ் இதெல்லாமே வந்து ரெகுலரா இந்த சென்டென்ஸ் நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது தான் இது டாட்டிவ் முன்னாடி வருமா, அக்குசாட்டிவ் அதுக்கப்புறமா வருமா, அந்த மாதிரி கூட நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை யோசிக்காம நீங்க போடுவீங்க. ஸோ டாட்டிவ் ஃபார் அக்குசாட்டிவ். ஓகே, இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷிக்ஸ் டு மியர் டி போட்டோஸ். மியர்ன்றது டாட்டிவ், போட்டோஸ் வந்து அக்குசாட்டிவ். கரெக்டா? இப்போ இந்த போட்டோஸ்ன்றதுக்கு வந்து ஷிக்ஸ் டு மியர் டி போட்டோஸ், இது டாட்டிவ், இது அக்குசாட்டிவ். எப்போ அக்குசாட்டிவ் முன்னாடி வரும், டாட்டிவ் அதுக்கப்புறமா வரும் அப்படின்னா யா ஷிக்கே ஜி. இந்த போட்டோஸ்க்கு வந்து ஜி பர்சனல் ப்ரோனோமன் போடுவோம் இல்லைங்களா? இந்த போட்டோஸ்க்கு வந்து ஜின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோஸை உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது பர்சனல் ப்ரோனோமன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஜி வந்து டாட்டிவ்க்கு முன்னாடியே வந்துடும். ஸோ இதுதான் டாட்டிவ். ஆமா, இந்த ஜி தான் டாட்டிவ். இந்த சி டாட்டிவ் கிடையாது, ஜி தான் அக்குசாட்டிவ். இந்த ஜி வந்து அக்குசாட்டிவ், இந்த டியர் தான் டாட்டிவ். நான் என்ன சொல்லியிருக்கேன், அக்குசாட்டிவ்க்கு முன்னாடி டாட்டிவ் வந்துடும்.
ஆனா சில இடத்துல வந்து அக்குசாட்டிவ் முன்னாடி வந்துடும். எப்படி முன்னாடி வந்துடும்னா, இங்க ஆன்சர் பண்ணும்போது ரிப்ளை பண்ணும்போது நான் அதை உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எனக்கு நீ போட்டோஸ் அனுப்புறியா, நான் அதை அனுப்புறேன். அந்த அதுன்னு சொல்றது ஜி. ஐ வில் சென்ட் them to you. இந்த டியர் தான் டாட்டிவ். டாட்டிவ்க்கு முன்னாடியே அக்குசாட்டிவ் வந்துடும். சரிங்களா. ஒருவேளை நீங்க டி போட்டோஸ்னே போட்டீங்கன்னா யா இஷ் ஷிக்கே டியர் டி போட்டோஸ் இப்படிதான் வரும். இஷிக்கே டியர் டி போட்டோஸ் இப்படிதான் வரும். சரிங்களா. ஆனா இந்த போட்டோஸ்க்கு பதிலா நீங்க ஜி யூஸ் பண்ணீங்கன்னா, போட்டோஸ்க்கு ஜி யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ டாட்டிவ்க்கு முன்னாடியே இந்த அக்குசாட்டிவ் வந்துடும். அக்குசாட்டிவ்ல போட்டோஸ்க்கு வந்து ஜி சொல்லுவாங்க பர்சனல் ப்ரோனோமன்ல. டியர் என்னது டாட்டிவ். அந்த ஜின்னு என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா போட்டோஸ். அதே மாதிரி தான் இது. கிப்ஸு மியர் அவுட் டி ஃபிளாஷர் ஜுருக். எனக்கு அந்த பாட்டில் ரிட்டர்ன் பண்றியானா கிளார் இஷ் கேபே ஜி டி ஃபிளாஷவர் ஜி சொல்லியிருக்காங்க. டியர் வந்து உனக்கு ஊபர் மார்கன் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இது பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லைஸ் தூ மியர் டேன் ஸ்டிஃப்ட். பெண் எனக்கு தரியா அப்படின்னு கேட்டா யா இஷ் லைஹே இஷ் லைஹே இன் டியர். நான் உனக்கு தரேன், லெண்ட் பண்றேன், ஐ வில் லெண்ட் இட் டு யூ. இந்த டேன் ஸ்டிஃப்ட்டுக்கு வந்து ஈன். இருங்க ஒரு நிமிஷம். அந்த பர்சனல் ப்ரோனோமன் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவேன். பாருங்க 162 போட்டேன். ஓகே இது பர்சனல் ப்ரோனோமன். பர்சனல் ப்ரோனோமன் நாமினேட்டிவ் அக்குசாட்டிவ் டாட்டிவ். ஸோ நாமினேட்டிவ்ல இஷு து எர் எஸ்இ வியர் இது பர்சனல் ப்ரோனோமன். அக்குசாட்டிவ்ல மிஷ் டிஷ் ஈன்னு எஸ் ஜி உன் சாய்க் ஜி ஜி. டாட்டிவ்ல இது வரும். ஸோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா, இல்லை இந்த நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்களா இந்த பேஜ்? ஓகே நோட் பண்ணியாச்சு இல்லையா? ஓகே. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா டேன் ஸ்டிஃப்ட்னா மேஸ்குலின். கரெக்டா? மேஸ்குலினுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹீ தானே வரும். மேலுன்னா ஹீ தானே வரும். ஹீ வந்தா ஹீல வந்து அக்குசாட்டிவ்ல என்ன கொடுத்துருக்காங்க? எதுக்கு பக்கத்துல
IHN கொடுத்துருக்காங்களா, அதுதான் நீங்க போடணும். அக்குசாட்டிவ், இது அக்குசாட்டிவ். உனக்குன்னும் போது டியர், இது டாட்டிவ். சரிங்களா? ஓகே, அடுத்தது எர்க்லேஸ் டூ மியர் தி ஹவுஸ் ஆஃப் காபர். எனக்கு வந்து நீ ஹோம் ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்றியா? ஒரு நிமிஷம். ஹவுஸ் ஆஃப் காபன், ஹவுஸ் ஆஃப் காபன். ஆமா ஆமா, எல்லாம் டாட்டிவ்ல தான் வருது. எனக்கு உனக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணுவீங்க. திங்ஸ், இது வந்து திங்ஸ், அப்போ டாட்டிவ் முன்னாடி வந்துடும், திங்ஸ் வந்து லாஸ்ட்ல போயிடும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல. சரிங்களா? ஆனா நீங்க ஆன்சர் பண்ணும்போது நீங்க அந்த திங்ஸுக்கு பதிலா பர்சனல் ப்ரோனோமன் யூஸ் பண்ணுவீங்கல்ல. டென் ஸ்டிஃப்டர், டி ஹவுஸ் ஆஃப் காபர், டி நாக்ரிஸ்ட், தஸ் புக், தஸ் பிளாட், டி போட்டோஸ். இதுக்கு பதிலா நீங்க பர்சனல் ப்ரோனோமன் யூஸ் பண்ணும்போது அது தேர்ட் பிளேஸ்ல வந்துடும், டாட்டி வந்து லாஸ்ட்ல போயிடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் எர்க்லஸ் டூ மியர் டி ஹவுஸ் ஆஃப் காபன். ஹவுஸ் ஆஃப் காபன் வந்து ப்ளூரல். அப்ப என்ன வரும்? ஜி வரும். இஷ் எர்க்லேர ஜி டியர். ஆமா, ப்ளூரல்னா என்ன ஆர்டிக்கல் வரும்? ஆமா, பென் வந்து டேன், டேன் பென்னு இருக்கு. டேன் பென் எதுக்கு வரும்? மாஸ்குலினுக்கு தானே வருது. ஆமா, புரியுதா? சோ இதுக்கும் ஜி தான் வரும். டி நாக்ரிஸ்ட், டி வந்தாலே ஜி போட்டுடுங்க. டேரு டேன் வந்தாலே ஈன். ஓகேவா? தஸ்னால அது வந்து நாய்ட் ரூம். நாய்ட் ரூம் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? இட்டு, இட்டு தானே சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சோ தஸ் புக்குக்கு எஸ், இஎஸ். இஷ் கேபர் எஸ் டியர். இஷ் கேபே எஸ். தஸ் புக் வந்து இட், எஸ்னா ஐடி, இட். இது கூட இட். டி வந்தா இதுக்கு என்ன போடுவீங்க? அவ்வளவுதான். இப்போ அண்டர்ஸ்டுடா? மாஸ்குலின் எது வந்தாலுமே ஜி போடுங்க. ஸோ டி எது வந்தாலுமே, சாரி, மாஸ்குலின் வந்தா ஈன். ஓகேங்களா? ஸோ டேன் வந்ததுனால மாஸ்குலின். அதே மாதிரி உங்களுக்கு ஃபெமினின் இல்லை ப்ளூரல் வந்துச்சுன்னா ஜி போடுங்க. தாஸ் வந்துச்சுன்னா எஸ் போடுங்க, இஎஸ். சரியா? ஓகே, இந்த பெரிய டெக்ஸ்ட் படிச்சிங்களா? அப்படியா? ஏன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஃபுல்லாகவே டைம் போயிடும். ஓகே, நாளைக்கு பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ஃபுல் பேஜும் நாளைக்கு பார்த்துட்டு வந்துடுங்க.
அது பார்த்தாதான் கீழே வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ இது வந்து டெக்ஸ்ட் படிச்சுட்டு அதோட இன்ஃபர்மேஷன் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ இஸ் ப்ளஸ் எங்கே இருக்கு, வாஸ் கேன் மன் டாமாக்க நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும், வாஸ் இஸ் பெசாண்டஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பில்டன் ஜி நாயர் குரூப்பன் நேடர் குரூப்பை ஸ்டைன் பர்சன் ஹவுஸ் குரூப்பை ஆ பிஸ்தே ஸ்டெல்லன் ஜி. ஸோ இது வந்து இந்த பிளேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பிளேஸை பற்றி ஆடியோ கேட்டுட்டு அதை படித்தாதான் இது நீங்கள் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன ஃபர்ஸ்ட் எஸ் ஓனர் வாட்டர் புக் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்தவுட் டிக்ஷனரி நீங்கள் படித்து பாருங்கள். ஜி கர்னன் வாட்டர் அவுட் செல்ஃப் எர்ஸ்கேஷன் உங்களாலேயே செல்ஃபாக அந்த டெவலப் பண்ண முடியுதா வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆஃப்டர் ஜி ஆஃப் தோஸ் ஃபோட்டோஸ் வாஸ் இஸ் டைம் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். ஸோ ஃப்ளையிங் ஃபாக்ஸ்னா என்னன்னா ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டைலன் ஜி காம்போசிட்டா ஐஸ் ஐஸ் ஹோலர் இந்த மாதிரி 2 டபுள் வேர்ட்ஸ் இருக்கிறது. ஐஸ் ஹோலர் இல்லை தஸ் ஐஸ் டி ஹோலர் ஐன் ஹோலர் மிட் ஐஸு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதா உங்களால் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் ஜி ஆஃப் வாட் ஃபேமிலி ஃபேமிலி வாண்டன் வாண்டரும் வாண்டர்வேக எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். ஏன்னா ஹைக்கிங் பிளேஸ் எல்லாமே வே ஹைக்கிங் வே. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபேமிலி வேர்ட்ஸை வச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களால் டிக்ஷனரி இல்லாமல் நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுதான்னு செக் பண்ணணும். ஸோ இதுவும் அந்த இது ஆடியோ கேட்டுட்டு தான் போட முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜெர்மனிக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன டெஸ்டினேஷன் வந்து இந்த 3 மேலே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஆபே சைடு அதில் வந்து எந்த டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு இன்னைக்கு பண்ணதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அதை படிக்கலன்னு நினச்சிக்கோங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் பிக் பண்ணிடலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு எங்கேயாச்சும் புரியல, எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ படித்தாலும் அந்த ஏரியா புரிய மாட்டேங்குதுன்னா அதை தாண்டி போயிட்டே இருக்கணும், அதே இடத்துல இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? மற்றது பண்ணிட்டே இருக்கும்போது இதை டக்குன்னு உங்களுக்கு புரிய வரும். எனக்கு அது புரியலன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தீங்கன்னா நம்ம இப்போ படிக்கிறதும் புரிஞ்சிக்க முடியாது, நம்ம அங்கேயே ஸ்டக்காக இருப்போம். ஆனால் அதுவே நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு புரிஞ்சிடும் படிக்க படிக்க. சரிங்களா? நான் இதுவும் பண்ணணும். ஆக்சுவலி நான் அந்த டயலாக் சொல்லியிருக்கேன்ல, ஸோ அந்த டயலாக் கூட பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. அந்த டயலாக் ஒருவேளை நாளைக்கே முடியலன்னா கூட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இது படிங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இதை முடிச்சிடுங்க. இதை முடிச்சதுக்கப்புறமா டயலாக் ட்ரை பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 9th லெசன் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் மோர் 4 லெசன்ஸ், அதுக்கப்புறமா வந்து B1க்கு வந்துடும். அதனால் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாருமே சொல்கிறேன், நான் எல்லாருக்குமே தான் இது. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் அனுப்புனதெல்லாம் படிங்க. நான் உங்களுக்கு என்னென்ன அனுப்பியிருக்கேன், நான் A1ல இருக்கும்போதே ஃப்ரேமிங் கொஷின்ஸ் அனுப்பிட்டேன், கரெக்டாக? அது ஃபுல்லாக படிச்சிட்டிங்களான்னு தெரில. ஆமாம். ஸோ ஓகே, அதுவும் படிச்சிடுங்க. ஓகே, அதுவும் படிச்சிடுங்க. லெட்டர் ரைட்டிங் அனுப்பியிருக்கேன் தானே நான்? அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ A1 A2 நீங்கள் A1 படிங்க.
A2வும் படிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர், அது சேம் லெட்டர் தான் A2லயும் சேம் லெட்டர் தான் B1லயும் இருக்கு. நீங்கள் அந்த A1ல இருக்கிற லெட்டர் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு A2க்கு படிங்க, என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஆனால் A2 நல்லா படித்து வச்சுக்கோங்க.